Good evening. Class 10 CBSE Mathsல application of trigonometry இதில் ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு படித்து டயக்ராம் கிளியராக போட கற்றுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். எ போல் ஆஃப் 6 மீட்டர் ஹை இஸ் பிளேஸ்டு ஆன் த டாப் ஆஃப் டவர். சரியா, ஒரு டவருக்கு எ போல் ஆஃப் 6 மீட்டர் ஹை இஸ் பிளேஸ்டு ஆன் த டாப் ஆஃப் டவர். சரியா, அப்போ டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டயக்ராமில் ஒரு டவர்னு கொடுத்துருக்காங்க. டவர் அப்படின்னும் போது ஒரு டவர் இருக்கு, அந்த டவர் மேலே போல் வச்சுருக்காங்க. சரியா, எ போல், அப்போ இதை நான் போலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா, எ போல் ஆஃப் 6 மீட்டர் ஹைட்டு. ஸோ இந்த போலோட ஹைட்டு 6 மீட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். போலோட ஹைட்டு 6 மீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பிளேஸ்டு ஆன் த டாப் ஆஃப் டவர். The angle of elevation of the top of the pole. சரியா, இது கீழே என்ன இது வச்சுக்கோம், இது டவரு, இது வந்து போல். The angle of elevation of the top of pole observed from the point P. அப்போ இதுதான் point P. Point P on the ground is 60 degree. ஸோ அப்போ இங்கே வந்து இப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்க போகுது. சரியா, 60 டிகிரி. அந்த angle of depression of the point P from the top of the tower. Top of the tower இந்த ரீஜன். சரியா, இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோம். டிப்ரெஷனாக மேலே இருந்து கீழே பார்க்கறது. சரியா, அப்போ இந்த லைனை இப்படி கனெக்ட் அப்படின்னா அதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, ஸோ டிப்ரெஷன் அப்படின்னும் போது இதோட ஆங்கிள் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி. இந்த ஆங்கிள் 45 டிகிரினா கீழே வர இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. சரியா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த ஹைட்டை கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். சரி, இந்த டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. நேமிங் நம்ம கொடுத்துக்கலாம். நேமிங் இது மட்டும் பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நேமிங் வந்து ஏபிசி. சரியா, ஏபிசி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. இந்த டவரோட ஹைட்டு தேவை, இந்த டிஸ்டன்ஸ் தேவை. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இது டவர் ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபுல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்க போகுது. 60 டிகிரி. இது வந்து எக்ஸு, இது வந்து என்ன வரப்போகுது, இது 6 மீட்ரு, இது ஒரு ஹெச், 6 + ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ tan 60 டிகிரி எடுத்துக்கிறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன வரப்போகுது, 6 + h ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. சரியா, h tan 60 டிகிரி √3. √3 இஸ் ஈக்குவல் டு 6 + h பை எக்ஸ். சரியா, அப்போ எனக்கு h மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் பாரு, √3x இஸ் ஈக்குவல் டு 6 + h. h மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், √3x - 6. சரியா, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது வந்து 45 டிகிரி. 45 டிகிரி, இது எக்ஸு, இது ஹெச். அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா, h பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். tan 45 டிகிரி வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு h பை எக்ஸ். சரியா, ஸோ h பை எக்ஸா, அப்போ h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஹெச்சுமே ஈக்குவேட் பண்ணலாம். 2 ஹெச்சுமே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது பாரு, இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அது மாதிரி எடுத்துனா 2 ஹெச்சுமே ஈக்குவேட் பண்ணினா √3x - 6 இஸ் ஈக்குவல் டு ஹெச்சுக்கு பதில் எக்ஸ்னே போட்டுக்கலாமா. இப்போ இந்த எக்ஸும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. √3x - 6 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரப்போகுது. எக்ஸு காமனாக எடுத்துட்டிங்கன்னா √3 - 1 ஈக்குவல் டு 6. √3யோட வேல்யூ 1.73 இங்கே கொடுத்துருக்காங்களா. அப்போ 1.73 - 1 ஈக்குவல் டு 6. x into 0.73 equal to 6. xோட வேல்யூ வந்து 6 divided by 0.73. சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 600 divided by 73. சரியா, 600 divided by 73 டிவைட் பண்ணலாமா. 600 divided by 73. 73 10s ஆர் எங்கேயோ போய்டும். 73 8s ஆர் பண்ணி பார்க்கலாம். 73 into 8 பண்ணனா 8 3s are 24. 7 7 7 9 7 8 56 57 58. சரி, அவ்வளோதான் வரும். 9 பண்ணினா ஜாஸ்தி ஆகிடும்.
சரியா? அப்போ 8 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 584, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5, 9, 10, 10ல் 4 போச்சுன்னா 6, 1, 0.0. 73 × 2 பண்ணலாம்னு நினைக்கிறேன் பாரு. 3 பண்ணால் அதிகமாகிடும். 6, 146. சரியா? 146. 2s are 146. 146 அப்படின்னும் போது 5, 10, 4, 14, இன்னொரு 0 போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? 1 சார் தான் வரும். அப்போ எக்ஸ் வந்து 8.21 மீட்டர். எக்ஸோட வேல்யூனா அது அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரீ ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். நம்மளுக்கு இப்போ ஹெச்சும் தேவையில்ல. ஹெச்னா வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹைட் ஆஃப் த டவர் வந்து அதே தான் வரப்போகுது, 8.21 மீட்டர். சரியா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் போர்டு எக்ஸாம் 2024 கேட்ட கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பில்டிங் 60 மீட்டர் ஹை. அப்போ ஒரு பில்டிங் இருக்குது. சரியா? அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 60 மீட்டர். எப்போவுமே ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் போட்டு வச்சுக்கிறான். பில்டிங்கோட ஹைட் வந்து 60 மீட்டர். சரியா? நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் 60 மீட்டர் ஹைட். இது பில்டிங், BUIL, பில்டிங் 60 மீட்டர் ஹைட்டு. சரியா? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் ஆர் அப்சர்வ் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ பில்டிங் வந்து நல்லா ஹைட்டாகவே இருக்கும். அப்போ நான் நல்லா லென்த் இயராக போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பில்டிங்கில் இருந்து லேம்ப் போஸ்ட் பார்க்குறாங்க. இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. சரியா? இது பில்டிங்கு, இது லேம்ப் போஸ்ட்டு. சரியா? பில்டிங்கு, லேம்ப் போஸ்ட்டு. சரியா? பில்டிங் அண்ட் லேம்ப் போஸ்ட் ரெண்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க? ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் 60 மீட்டர் ஹைட்டு. இது 60 மீட்டர் ஹைட்டு. இந்த பில்டிங் டாப்பில் இருந்து த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட். இதுதானே வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட்டு. டிப்ரெஷன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? மேலேருந்து கீழே பார்க்கறதுன்னு அர்த்தம். சரியா? மேலேருந்து கீழே பார்க்க போகிறாங்க. ஸோ இதை ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஸோ டாப் அண்ட் பாட்டம் இந்த ஆங்கிள். சரியா? ஸோ இந்த ஆங்கிளை எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து டாப்புக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த குட்டியாக தானே இருக்குது இந்த ஆங்கிள். அப்போ இது 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரியாக இருக்க போது. இதை ஒரு ஹரிசாண்டல் லைனாக கனெக்ட் பண்ணி வைங்க. ஸோ கனெக்ட் பண்ண அப்படின்னும் போது அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் போது இந்த ஆங்கிள்லாம் வரும்னு பாருங்கள். இந்த ஆங்கிள்லாம் வரும். இது ஃபுல்லாக 16 இருக்கா? அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு வரப்போகுது. ஸோ இது 30 அப்படின்னும் போது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் வந்து 30ன்னு வரப்போகுது. சரியா? இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேமிங் கொடுத்துடலாம். நேமிங் கொடுத்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ABCDE. சரியா? ABCDன்னு கொடுத்துற நேமிங்கு. டயக்ராமை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். பில்டிங்கில் இருந்து ஒரு போலை பார்க்குறாங்க. போலோட டாப் அண்ட் பாட்டம் ஆங்கிள். அப்போ இந்த டயக்ராமை கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங் அண்ட் த லேம்ப் போஸ்ட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் CD டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. CD டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கு. CDயும் BEயும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப்ஸ் ஆஃப் த பில்டிங் அண்ட் த லேம்ப் போஸ்ட். டாப்ஸ் ஆஃப் த பில்டிங் அண்ட் லேம்ப் போஸ்ட்னா இதான டாப் ஆஃப் த பில்டிங்கு, இது வந்து டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ரெண்டுத்துக்கும் டாப்ஸ் ஆஃப் த பில்டிங் அண்ட் டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னா AE. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சா ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த டயக்ராம் போடுறதா கொஞ்சம் நீ யோசிச்சு டயக்ராமை தெளிவாக போட்டுக்கணும். அந்த வேர்டிங்ஸை ஒன்றையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட டயக்ராம் இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ட்ரையாங்கிள், ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். என்னென்ன ட்ரையாங்கிள்னால் ACD ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கா? ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும்போது இது வந்து 60 மீட்டரு. இந்த CD தெரியாது, அப்படியே வச்சுப்போம். tan 60 டிகிரி எடுத்துப்போம். tan 60 டிகிரினா ஆப்போசிட் சைடு AC/CD வரும். AC வந்து 60 சென்டிமீட்டர் இருக்குது, CD வந்து தெரியாது, அப்படியே போட்டுக்கோ. tan 60 டிகிரி வந்து √3. சரியா? √3 இஸ் ஈக்குவல் டு 60/CD. அப்போ CD வேணும் அப்படின்னும் போது 60/√3 வரும்.
இதான் நம்ம மேலே √3/√3னும் பண்ணலாம். அப்போனா ஆகும் பாரு 60√3/3. 3 1s are 3 20s are 20√3. சரியா? 20√3ன்னு விட்டாலும் ஓகே. இல்லை √3யோட வேல்யூ 1.732 into 20. 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2 3. இப்படி பாயிண்ட் வைப்பேன். ஆனால் 0 இருக்கிறதால 34.64 வரும். சரியா? 34.64 மீட்டர். சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 34.64 மீட்டர். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டேன். இப்போ ஏன்றது இந்த டிஸ்டன்ஸா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏபிஇயை எடுத்துனா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. 30 டிகிரியா, இந்த டிஸ்டன்ஸும் சிடியும் பியும் சேமாக தான் இருக்கும். சிடி கண்டுபிடிச்சிருக்கல, அது 20√3னே கூட வச்சுக்கோ. சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 20√3னே வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கிறேன். சரி, நம்மளுக்கு ஆக்சுவலாக எந்த டிஸ்டன்ஸ் தேவை? இது தேவை. ஏஇ தானே தேவை. ஸோ ஏபி கூட கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஏஇ கண்டுபிடிச்சலாம். அப்போ அட்ஜசன்ட் சைடு ஹைப்போடெனஸ் சைடு. அப்போ எந்த டீட்டா எடுத்துக்கலாம்? காஸ் டீட்டா எடுத்துக்கலாமா? காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு 20√3, ஹைப்போடெனஸ் தான் ஏஇ, அதான் தேவை. சரியா? ஸோ காஸ் 30 டிகிரி எவ்வளோ வரப்போகுது? √3/2ன்னு வரும். சரியா? √3/2 ஈக்குவல் டு 20√3/ஏஇ. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. ஏஇ √3 இஸ் ஈக்குவல் டு ஏஇ √3 ஈக்குவல் டு 20√3 into 2. இந்த √3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏஇ இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர். சரியா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தியா? இதுக்கு 5 மார்க்கு. சரியா? 5 மார்க்கு ஈஸியாக தருக்கலாம். என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இந்த கொஸ்டினை படித்து டயக்ராமை நீ போட கற்றுக்கணும். டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. சரியா? டயக்ராம் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். டயக்ராம் போடணும் அப்படின்னா அதை தெளிவாக எது பில்டிங்கு, எதுக்கு மேலே எது வச்சுருக்காங்க, எங்கேருந்து எதை பார்க்குறாங்கன்ட்டு ஒரு வேர்டிங்ஸாக படித்து புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரம் த டாப் ஆஃப் 15 மீட்டர் ஹை பில்டிங். சரி, இது மாதிரி கொஸ்டின் வரும்போது டயக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிரவுண்ட் சர்ஃபேஸ் போட்டு வச்சுக்கோ. பில்டிங் வந்து பி, அது வேணால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ. எது பில்டிங் அப்படின்னு தெரியாதுல்ல. இதை வந்து பில்டிங்காக கன்சிடர் பண்ண. பில்டிங்கோட ஹைட் வந்து 15 மீட்டர். சரியா? பில்டிங்கோட ஹைட் வந்து 15 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் எ டவர். Angle of elevation of top of a tower is found to be 30 degree. அப்போ டவர் வந்து பக்கத்தில் பெருசாக இருக்க போகுது. டவர்னும் போது ஹைட்டாக தான் இருக்க போகுது. சரியா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கேருந்து டாப்லேருந்து பார்க்குறாங்க. சரியா? டாப்லேருந்து பார்த்ததால அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 30 டிகிரி. ஃப்ரம் த டாப் ஆஃப் 15 மீட்டர் ஹை பில்டிங். இங்கேருந்து பார்த்தது அந்த இது வந்து டவர். சரியா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் டவர் இஸ் ஃபவுண்ட் டு பி 30 டிகிரி. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த சேம் பில்டிங். அதே பில்டிங்கை பாட்டமில் இருந்து பார்க்குறாங்க. பாட்டமில் இருந்து பார்க்கும்போது த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் ஃபவுண்ட் டு பி 60 டிகிரி. அப்போ கீழே இருந்து பார்க்கும்போது அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் இருக்குது. Find the height of the tower. In the full height of the tower and the distance between the tower and the building. ஸோ 2 விஷயத்தை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஹைட்டு, இந்த ஃபுல் ஹைட்டு கேட்குறாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸு, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நேமிங் வந்து நம்ம இஷ்டமாக கொடுத்துடலாமா? எப்படி தரேன்னா, இதை இங்கே ஏன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ABCDE. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இது 15னா இந்த ரீஜன் 15 இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 15 H is equal to 15 + ஒய்ன்ற மாதிரி அது லாஜிக்கு. சரியா? ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குது அதில்? ஏபிஇ வந்து ஆங்கிள் 30 டிகிரி. சரியா? இது எக்ஸ்னா இதுவுமே எக்ஸாக தான் இருக்கும். அப்போ tan எடுத்துக்கிறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கேன். இபி வந்து
இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன், இது ஒய் எக்ஸு. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. சரியா, 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3y. சரியா, இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் வந்து DCA. சரியா, இது ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது வந்து என்ன வரப்போகுது, y + 15ன்னு எடுத்துக்கோ. இது வந்து எக்ஸ்னே வரப்போகுது. அப்போ tan 60 டிகிரி, tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் y + 15/x. tan 60 டிகிரி வந்து √3. சரியா, tan 60 டிகிரி √3. √3 இஸ் ஈக்குவல் டு y + 15. இது 15 அழகாக போட்டுக்கேன், y + 15/x. எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் மாதிரி பண்ணிக்கோ. இது அங்கே போயிட்டோம், இது இங்கே வந்துட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y + 15/√3. ரெண்டு எக்ஸுமே ஈக்குவேட் பண்ணிக்கோ. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 மாதிரி எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணினா என்ன வரப்போகுது, √3y இஸ் ஈக்குவல் டு y + 15/√3. இந்த √3 இந்த சைடு வந்துச்சுன்னா √3 × √3 3 ஆகிடும். 3y இஸ் ஈக்குவல் டு y + 15. இந்த y அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3y - y ஈக்குவல் டு 15. 3y - y வந்து 2y. 3y - y வந்து 2y. 2y ஈக்குவல் டு 15. y ஈக்குவல் டு 15/2. 15/2 வந்து 7.5 மீட்டர். yன்றது என்னது, இது சரியா, ஏபின்றது 7.5. அப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். எது அது, 7.5 + 15. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா எவ்வளோ வரப்போகுது, 5 12 22.5. ஸோ ஹைட் ஆஃப் த பில்டிங், ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர் அந்த வேர்டிங்ஸோட எழுத பார்த்து எக்ஸாம் ஆகல. ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 22.5 மீட்டர். சரியா, ஹைட் ஆஃப் த டவர் வந்து 22.5 மீட்டர்னு போட்டு முடிச்சுப்பேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங் அண்ட் டவர், அது எக்ஸோட ரிலேஷன் ஏற்கனவே தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 × y. √3யோட வேல்யூ 1.732, ஒய்யோட வேல்யூ 7.5. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு பேர். 1.732 × 7.5. 5 2s are 10, 5 3s are 15, 16, 5 7s are 35, 36, 5 1s are 5 + 3 8, 7 2s are 14 1, 7 3s are 21, 22 2, 7 7s are 49, 50, 51 1, 5 1 point தானே, 7 1s are 7, 7 + 5 வந்து 12. சரியா, ஸோ அப்போ அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 10 9 9 12 3 டிஜிட்ஸா 1 2 3 129.90 மீட்டர்ஸ். சரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸோட வேல்யூ 129.90 மீட்டர்ஸ். இங்கே 4 டெசிமல் இருக்குது பாரு, இது ஒரு 3, இது ஒரு 1 இல்லை. அப்போ 3 4 டிஜிட்ஸ் டெசிமல் தப்பாக வச்சாலுமே ஆன்சர் தான் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.99 மீட்டர். 4 டெசிமல், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 1, 12.99 மீட்டர். As observed from the top of 75 meter high lighthouse. ஸோ ஒரு சர்ஃபேஸ் போட்டு வச்சுக்கோ. சர்ஃபேஸ் போட்டு வச்சுட்டு ஒரு சர்ஃபேஸ் போட்டியா, ஒரு லைட் ஹவுஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த சைட்லேருந்து போட்டுக்கிறேன், இந்த சைடில் போட்டாலும் போட்டுக்கலாம். இந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 75 மீட்டர் from the sea level. The angle of depression of two ships 30 degree and 60 degree. சரியா, 2 ஷிப் இருக்குது. அப்போ இது ஒரு ஷிப் ஏ, இது ஷிப் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னும் போது மேலேருந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ டிப்ரெஷன் அப்படின்னும் போது என்ன ஆகும், மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி. ஸோ இது ஒரு ஷிப்பு, இது ஒரு ஷிப்பு, இது ஒரு ஷிப்பு, 2 ஷிப் இருக்குது. இப்போ எந்த ஆங்கிள் 30 எந்த ஆங்கிள் 60ன்னு இருக்கணும். சரியா, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரியா, ஸோ 2 விஷயம் கொடுத்துறாங்க. இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அனதர் ஷிப் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். சரியா, இந்த கேப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நேமிங்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணலாம். A B C D.
ஏபிசிடியா. இப்போ டு ஃபைண்ட் வந்து டிசி கேட்குறாங்க. டு ஃபைண்ட் வந்து டிசி. சரியா, 75 மீட்டர் ஹைட்டு. சரியா, 75 மீட்டர் ஹைட்டு. சரி, இப்போ நான் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். கடகடன்னு 2 ட்ரையாங்கிள் எடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தியா 60 டிகிரின்னு போட்டுக்கோ. 60 டிகிரியில் சிபிஏ tan 60 எவ்வளோ சொல்லு பார்க்கலாம். √3 75/CBன்னு போட்டுக்கோ. 75/CBயா, √3 tan 60 வந்து √3 is equal to 75/CB. அப்போ சிபின்னும் போது 75/√3 இப்படியே கூட வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எடுக்கும் போது 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது 75, இது ஏ, இது பி, இது டி. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிபி வந்து ஏற்கனவே 75/√3 கண்டுபிடிச்சிட்டியா. இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 75/√3. சரியா, அப்போ tan 30 டிகிரி அப்ளை பண்ணிட்டு வந்துரு. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி 75 adjacent சைடு எக்ஸ் ப்ளஸ் 75/√3. ஸோ அப்போ tan 30 வந்து எவ்வளோ வரும், 1/√3. அப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 75/√3. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ண பாரு. எக்ஸ் ப்ளஸ் 75/√3 இஸ் ஈக்குவல் டு 75/√3. சரியா, எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், 75/√3 மைனஸ் 75/√3. அப்போ 75 காமனாக எடுத்தினா √3 மைனஸ் 1/√3. இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணு. 75 √3 பேஸ் இருக்கும். √3 இன்ட்டு √3 3 ஆகிடும். 3 மைனஸ் 1. அப்போ 75 இன்ட்டு 2/√3. சரியா, நெக்ஸ்ட்டு இதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், 75 இன்ட்டு 2/√3 மேலே √3/√3 பண்ணிக்கிறேன். சரியா, அப்போ √3 இன்ட்டு √3 3 ஆகிடும். 75 இன்ட்டு 2√3/3 வரும். 3 2s are 6, 1 3 5s are 50, 25 2 வந்து 50. 50√3 √3 வந்து 1.73 மட்டும் கொடுத்துருக்காங்களா. 1.73 into 50, 5 3s are 15, 5 7s are 35, 36, 5 1s are 5, 8.65 அந்த 0 சேர்த்தினா 86.5 மீட்டர். சரியா, the distance between the ships வந்து 86.5 மீட்டர்.